ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க. நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான நட்ஸுகளை சேர்த்து எப்படி பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு செய்ய நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் அரை கப் எடுத்துருக்கேன். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை, 1/4 கப் அளவுக்கு மஞ்சள் திராட்சை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொட்டைகள் இல்லாத டேட்ஸ் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/4 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு செர்ரி பழம் மூணுத்தையும் இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சேர்த்துருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க, போதுமானது. ஒரு வேளை வால்நட், ஃபிக் இது போல் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் நைட்டெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் இது போல் பெரிய சைஸ் பட்டை 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி சேர்க்காமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சுகர் சிரப் கருகி போயிடும். அப்புறம் சுகர் சிரப்போட டேஸ்ட் கசப்பு தன்மை ஆகிடுங்க. சுகர் சிரப் இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குங்க. மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து உஷாராக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே தெரிக்கோங்க. அதனால தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஸ்டார்ட் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சுகர் சிரப்பு தான் கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காவை நல்லா இது போல் சலித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வேணும்னா கண்டிப்பாக மைதா மாவு தான் சேர்க்கணுங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லையானாலும் பரவாயில்லை. இப்போ இதை எல்லாத்தையும் சலித்து இது போல் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்க்கறதால கேக்கோட கலர் நல்லா டார்க்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் சொன்ன அளவுகளோடு சேர்த்திங்கன்னா கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கோங்க. பாருங்கள், கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா பேக் ஆகி வருங்க. அடுத்ததாக இது போல் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க.
உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இது போல் எண்ணெய் தடவி விட்டு மேலே மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை பாத்திரம் ஃபுல்லாக சேர்க்காதீங்க. கேக் பேக் ஆகி வரும்போது பொங்கி வந்துடுங்க. அதனால் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும். அடுத்ததாக இது போல் ஒரு கனமான கடாயை 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குங்க. அடுத்ததாக இது போல் ஒரு வளையம் இல்லை ஸ்டாண்ட் ஏதாவது அடியில் வச்சுட்டு அது மேலே கேக் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதை தட்டு போட்டு மூடி போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்ககிட்ட பழைய குக்கர் இல்லை பழைய இட்லி பாத்திரம் ஏதாவது இருந்தால் இது போல் கவுத்தி விட்டுக்கோங்க. இதை ஃப்ளேமை ஹை சிம்மில் வச்சு 1 ஹவருக்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி மேலே நம்மளுக்கு தேவையான நட்ஸ் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி எது விருப்பமோ அதை இது போல் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே நிறையவே ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோங்க. அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட மட்டும் மேலே இது போல் தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை முதலே சேர்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுங்க. அதனால தான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இது போல் சேர்க்குறோம். இது போல் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஹை சிம்லே திரும்பவும் அரை மணி நேரத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மொத்தமாக 1 மணி நேரம் பேக் பண்ணியிருக்கோங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு நைஃப் இல்லை ஸ்பூனை சென்டரில் விட்டு செக் பண்ணி பாருங்கள். கேக் நல்லா பேக் ஆகிருந்தால் ஒட்டாமல் வருங்க. ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. உடனே எடுத்திங்கன்னா கேக் எல்லாம் உடஞ்சி வந்துடுங்க. அதனால் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறி இருக்குங்க. இது போல் ஒரு நைஃபால் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஒருவேளை நீங்கள் பட்டர் ஷீட்டு சேர்த்துருந்தால் இது போல் செய்ய தேவையில்லைங்க. அடுத்ததாக இது போல் ஒரு தட்டை மூடி விட்டு அதை அப்படியே கவுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் பாத்திரத்தை நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா லூஸ் ஆகி வரும். இப்போ மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் தட்டை மேலே வச்சு இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ப்ளம் கேக் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது 1 கிலோ அளவுக்கு இருக்குங்க. நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு இல்லை நியூ இயருக்கு வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.